Hi students, good morning. In the video la nama discrete maths la unit 1 logic and proofs ku multiple choice questions பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனல் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. உங்க friends கூடயும் share பண்ணிக்கோங்க. So first one, preposition is a statement which is. So preposition அப்படினா என்ன? It is a statement அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த statement வந்து நம்ம true அல்லது false அப்படினு சொல்லி அதோட வேல்யூ என்ன அப்படினு சொல்ல முடியணும். So either true or false. First answer தான் correct. சரியா? Then அடுத்தது. When will you say two compound prepositions are equivalent? எப்ப ரெண்டு compound prepositions equivalent-ஆ இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. They have truth tables. Truth table இருந்தா மட்டும் equivalent-ஆ இருந்துருமா? இல்ல. Then it is a tautology. அதுவும் இல்ல. They have identical truth table. So இதுதான் correct. அது வந்து contradiction ஆவும் இருக்கக்கூடாது. சரியா? So they have identical truth table அப்படிங்கிற ஆப்ஷன் தான் correct. Then அடுத்தது. What are the two types of quantifiers? Two types of quantifiers என்னன்னா universal quantifier and existential quantifier. இந்த ஆப்ஷன் correct. And or கிடையாது. All sum இதுவும் correct தான். சரியா? All அப்படிங்கிறதும் ஒரு quantifier. அந்த quantifierக்கு பேர் தான் universal. sumங்கிற quantifier தான் வந்து existential quantifier. ஸோ இந்த கொஷினுக்கு ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். உங்கள் எக்ஸாமில் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு வராது. சரியா? தென் அடுத்தது. Fill up the truth table for if then. ஸோ if then ஓட ட்ரூத் டேபிள் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ட்ரூத் டேபிள் கேட்டாலும் நார்மலாக நம்ம எப்படி இந்த எழுதுவோமோ அதே ஆர்டரில் இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதோட ஆர்டர் மாற்றிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆன்சர் எப்போவும் எப்படி இருக்குன்னு தெரியும், அப்படி எழுதிடுவோம். சரியா? ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ், அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ் அப்படி தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ டு ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும், மீதி எல்லா ஆப்ஷனும் ட்ரூ. ஸோ இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஃபோர்த்து கொஷனுக்கு. சரியா? தென் அடுத்தது. இஃப் ஆல் தி என்ட்ரிஸ் ஆஃப் தி ட்ரூத் டேபிள் ஆர் ஃபால்ஸ். ஸோ எல்லா என்ட்ரிஸுமே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? கான்ட்ரடிக்ஷன். சரியா? தென் அடுத்தது. அதாவது இப்போ நான் இதில் 3 கொஷின் தொடர்ந்து கொடுத்துருக்கேன். இது மூணுமே ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எகைன் ட்ரூத் டேபிள் வச்சு தான் இஃப் எனி ஒன் என்ட்ரி, ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபாலசி. சரியா? சப்போஸ் எல்லா என்ட்ரிஸுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டாட்டாலஜி. ஸோ இந்த 3 கொஷினையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா என்ட்ரிஸுமே ஃபால்ஸ்னா கான்ட்ரடிக்ஷன், எல்லா என்ட்ரியுமே ட்ரூனா டாட்டாலஜி, ஒரு என்ட்ரி மட்டும் ஃபால்ஸ்னா ஃபாலசி. மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாட்டாலஜினா ஆல் ட்ரூ, கான்ட்ரடிக்ஷன்னா ஆல் ஃபால்ஸ், ஃபாலசினா ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும் வரணும். சரியா? அடுத்தது. வாட்ஸ் த நேம் ஃபார் தி ஃபாலோயிங் லா? இப்போ இது பார்த்தீங்கன்னா பி அண்ட் ட்ரூ அப்படின்னா பி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஆன்சராக கிடைக்குது. அதாவது ஐடென்டிக்கல் லா. சரியா? இதுவே டாமினேஷன் லா அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் தான் ஆன்சராக வரும். அது ஆப்ரேட்டர் மாறும். சரியா? ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து டாமினேஷன் லா. தென் கான்ட்ரடிக்ஷன் லா அப்படின்னா அதுக்கும் இருக்கும். நம்ம மல்டிபிள் சாய்ஸில் எழுதியிருக்கேன், நான் பார்த்துக்கலாம் பாருங்கள். அடுத்தது. வாட் இஸ் ஐடம்பொட்டன்ட் லா? ஐடம்பொட்டன்ட் லானா ஆப்ரேஷனை 2 டைம் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது இப்போ பி ஆர் பி அப்படின்னு கொடுக்கும்போது பி அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். ஸோ இதுவும் கரெக்டு. அதே மாதிரி பி அண்டு பி அப்படிங்கும்போதும் பி தான் வரும். இதுதான் வந்து ஐடம்பொட்டன்ட் லா. தென் வாட்ஸ் த நேம் ஃபார் தி ஃபாலோயிங் ரூல்? பாருங்கள். ஃபால்ஸ் பி அண்ட் எஃப் அண்ட் ஆப்ரேட்டர் வரும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ வந்ததுன்னா ட்ரூ ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டாமினேஷன் லா. சரியா? இப்போ தானே நம்ம
ஐடென்டிட்டி லா பார்த்தோம். ஐடென்டிட்டி லா பார்க்கும் பொழுது பி அப்படிங்கிறதே தான் ஆன்சராக வரும். அதுவே ட்ரூ ஃபால்ஸ் ஆன்சராக வந்துச்சுன்னா டாமினேஷன் லா. தென் which of the following is said to be universal and existential quantifier? So universal quantifier na all, existential quantifier na some. சரியா? So 11th question க்கு option A தான் correct. அடுத்த question பாருங்க, say true or false. So P, if P then Q and negation P or Q are logically equivalent. இப்போ இது ரெண்டும் லாஜிக்கலி ஈக்குவலண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ட்ரூத் டேபிள் போட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு முதலே தெரியும் அப்படின்னா எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் ட்ரூத் டேபிள் போடலாம். இதோட ட்ரூத் டேபிள் ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ PQ எழுதிக்கலாம். ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். தென் நெகேஷன் P போட்டுக்கலாம். நெகேஷன் Pனா ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், எகைன் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. தென் இது ரெண்டுக்கும் இடையில் ஆர் ஆப்ரேட்டர். இது ரெண்டுக்கும் இடையில் ஆர் ஆப்ரேட்டர் போடும் பொழுது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து இதோட ஆன்சரும். ஸோ இது ரெண்டும் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் தான். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. சரியா? தென் அடுத்தது, which is the negation of the statement. இதோட நெகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து தேர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ஃபார் ஆல் ஆப்ரேட்டராக மாறிடும். அதாவது இது ரெண்டும் வந்து நெகேஷன் போடும்பொழுது இது ஃபார் ஆலாகவும் இது தேர் எக்ஸிஸ்டாகவும் மாறிடும். ஸோ ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்டாக மாறிடும். தென் இந்த என்டையர் டேர்முக்கு ஒரு பார் வரும். ஸோ 13th கொஷனுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கரெக்டு. தென் இந்த ஆப்ஷன் பாருங்கள், இங்கே ஜஸ்ட் ஒரு நெகேஷன் மட்டும் முன்னாடி வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சரும் கரெக்டு தான். 2 ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளம்க்கு. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் தென் யூ வில் பி ரிவார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். கியூங்கிறதுக்கு வந்து யூ வில் பி ரிவார்டட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த இதை பேஸாக வச்சுட்டு 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ரைட் தி கான்ட்ரா பாசிட்டிவ் ஆஃப் தி எபோவ் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது ரைட் த இன்வர்ஸ், அடுத்தது ரைட் த கான்வர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரா பாசிட்டிவ், இன்வர்ஸ், கான்வர்ஸ். இது என்னென்ன டேர்ம்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ P2Q இருக்குது, அதுதான் வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது இதோட கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபஸ்ட் எழுதணும். நம்ம டெஃபனிஷன்ஸ் அண்ட் இதில் பார்த்தோம்ல, அதில் வந்து கான்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படி தான் வரும். அந்த ஆர்டரில் வரும். சரியா? கான்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ரா பாசிட்டிவ் அந்த ஆர்டரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்வர்ஸோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா P2Qவை வந்து மாற்றி எழுதிடணும். அதுதான் கான்வர்ஸ். சரியா? P2Qவை பொசிஷன் மாற்றிட்டு Q2Pன்னு மாற்றி எழுதிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் கான்ட்ரா பாசிட்டிவ். சரி, மாற்றி சொல்லிட்டேன்ப்பா. இது அதுக்கு பேர் கான்வர்ஸ். தென் இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 சைடும் நெகேஷன் போட்டு எழுதணும்னா இன்வர்ஸ். தென் கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னா கான்வர்ஸ்க்கு நெகேஷன் எடுத்துக்கணும். அதாவது நெகேஷன் Q டு நெகேஷன் P. சரியா? இன்னொரு டைம் சொல்கிறேன். P2Q அப்படிங்கிறது தான் கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம். கான்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ரா பாசிட்டிவ். ஸோ கான்வர்ஸ் அப்படின்னா பொசிஷன்ஸ் மாற்றி எழுதிக்கணும். தென் இன்வர்ஸ் அப்படின்னா 2 பக்கம் நெகேஷன். கான்ட்ரா பாசிட்டிவ்னா இதுக்கு 2 பக்கம் நெகேஷன். சரியா? இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷின் கான்ட்ரா பாசிட்டிவ். ஸோ கான்ட்ரா பாசிட்டிவ்னா ஆப்ஷன் சி. தென் இன்வர்ஸ் அப்படின்னா 2 சைடும் நெகேஷன் போட்டு எழுதுறது. தென் கான்வர்ஸ் அப்படின்னா பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுறது. சரியா? இது நல்லா புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தென் அடுத்தது கம்ப்யூட் த ட்ரூத் டேபிள். இப்போ P கொடுத்துருக்காங்க, நெகேஷன் P. அதாவது ட்ரூ அப்படின்னா ரிவர்ஸாக ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ்னா ட்ரூ வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தென் அடுத்தது கிவ் த ட்ரூத் வேல்யூ ஆஃப். ஸோ இதோட ட்ரூத் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக யோசனை பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல்லாக சால்வ் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், ட்ரூ அண்டு ஃபால்ஸாக இருக்குது. ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ். தென் ட்ரூ
இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபால்ஸ். அதாவது அந்த ட்ரூத் டேபிளில் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா ட்ரூ, ஒரு டேர்ம் மாறி இருந்துச்சுனாலும் ஃபால்ஸ். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ். தென் ரைட் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இஃப் இட் ரெயின்ஸ் டுடே தென் ஐ பை அன் அம்பர்லா. இட் ரெயின்ஸ் டுடே அப்படிங்கிறது பீனும் ஐ பை அன் அம்பர்லாவை கியூன்னு எடுத்திருக்காங்க. இஃப் தென், ஸோ இஃப் தென் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி. சரியா? தென் அடுத்தது, வாட்ஸ் த நேம் ஃபார் திஸ் லா? இந்த லாக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா PQ 2 டேர்ம் இருக்குது, அதில் Qங்கிற டேர்ம் காணாமல் போயிடுது, அதாவது அப்சர்வ் ஆயிடுது அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்சர்ப்ஷன் லா. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.